இந்தியன் மார்க்கெட்ல மாருதி சுசுகி நிறுவனத்தோட கார்கள் அதிகம் விற்பனை ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் சேஃப்டில ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தாலும் சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் குறைவு அப்படிங்கிறது தான். இதற்கு எதிர்மறையாக ஜெர்மன் கார்ஸ் எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்கும் மெயின்டெனன்ஸை பொறுத்த வரைக்கும். அதுலயும் ஸ்கோடா நிறுவனத்தோட கார்களுடைய சர்வீஸ் காஸ்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தான் ட்ரெடிஷனலா நாம கேள்விப்பட்டுட்டு வர விஷயம். சமீபத்துல டிசம்பர் மாதம் வந்த வெள்ளத்துல சென்னையில இருந்த ஒருவர் தன்னுடைய ஸ்கோடா குஷாக் எஸ்யூவியை ஃபிளட்டுக்கு அப்புறமா ஸ்டார்ட் ஆகாத காரணத்தினால சர்வீஸ்க்கு விட்டுருக்காரு. பட் ஸ்கோடா நிறுவனம் அவருக்கு கொடுத்த சர்வீஸ் எஸ்டிமேட்டை பார்த்து ரொம்பவே அதிர்ச்சியும் அடைஞ்சிருக்காரு. கிட்டத்தட்ட 16.5 லட்சம் ரூபாய் ஸ்கோடா நிறுவனம் அந்த காரோட ரிப்பேர் காஸ்டா கோட் பண்ணிருக்காங்க. இந்த காரோட ஓனர் அவருடைய வீட்டிலேயே ஒரே பார்க்கிங்லேயே ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் மற்றும் ஜீப் காம்பஸ் இந்த 2 கார்கள் கூட ஸ்கோடா குஷாக்கையும் பார்க் பண்ணிருக்காரு. இந்த வெள்ளத்துல கிட்டத்தட்ட காரோட வீல் ரூம் வரைக்கும் தான் தண்ணி வந்திருக்கு. வெள்ளம் வடிஞ்ச பிறகு மற்ற 2 கார்களையும் ஸ்டார்ட் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ஃபேக்ட் அவர் சொல்ற மெர்சிடிஸ் பென்ஸ் கார் CLA வேரியண்டான செடான் டைப் கார் ஆகும். அந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் ரொம்ப குறைவாகவே இருக்கும். அந்த காரை ஸ்டார்ட் ஆன பிறகும் ஸ்கோடா குஷாக் ஸ்டார்ட் ஆகாத காரணத்தினால அந்த காரை டோ பண்ணி சர்வீஸ் சென்டர்ல விட்டுருக்காரு. சர்வீஸ் சென்டர் எஸ்டிமேட் கொடுத்த பிறகு 16.5 லட்சம் ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணமா கியர் பாக்ஸ்க்குள்ள தண்ணி போனதாகவும் கம்ப்ளீட் கியர் பாக்ஸே ரீப்ளேஸ் பண்ணணும், அதோட அசோசியேட் சேஞ்சஸ் இது எல்லாம் சேர்த்து 16.5 லட்சம் ரூபாய் அப்படின்னு பில் கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் இதே மாதிரி 2015ஆம் ஆண்டு ஃபிளட் வந்தப்போ அவருடைய ஸ்கோடா எட்டி எஸ்யூவி ஃபிளட்ல எந்த விதமான அஃபெக்டும் ஆகாம வெள்ளம் வடிந்த உடனே கார் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த கான்பிடன்ஸ்ல தான் மறுபடியும் ஒரு ஸ்கோடா கார் புக் பண்ணிருக்காரு. பட் இப்ப இருக்கிற ஸ்கோடா கார்ஸோட குவாலிட்டி ரொம்பவே புவரா இருக்கிறதாகவும் இதன் பிறகு ஸ்கோடா கார் வாங்கவே போறதில்லை அப்படின்னு கருத்து தெரிவிச்சிருக்காரு. மேலும் இன்சூரன்ஸ் தரப்புல இருந்து இந்த காரை இன்ஸ்பெக்ட் பண்ண பிறகு 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் இந்த காருக்கு இழப்பீடு வழங்க முடியும். அதன் பிறகு இந்த காரோட சால்வேஜ் வேல்யூ, அதாவது இப்ப இருக்கிற கண்டிஷன்லயே நீங்க விற்பனை செஞ்சு உங்களுடைய ரிமைனிங் அமௌண்ட்டை ரெக்கவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. மேலும் அவங்களே இந்த காருக்கான பையர்ஸையும் அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் கோட் பண்ணிருக்காங்க. ஒட்டுமொத்தமா சேர்ந்து அவருக்கு 15 லட்சம் ரூபாய் வரைக்கும் ரிட்டர்ன் கிடைக்க சான்சஸ் இருக்கு. இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துல ஸ்கோடா நிறுவனத்தோட பில்ட் குவாலிட்டி மற்றும் சர்வீஸ் சென்டர்ஸோட இன்காம்பிடன்சி சொல்றதா இல்ல குறிப்பிட்ட டீலர்ஷிப் கிரீடியா அதிகபட்ச அமௌண்ட்டை கோட் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய விஷயமாவே இருக்கு. எது எப்படி இருந்தாலும் ஒரு ஸ்கோடா நிறுவனத்தோட காரை மாருதி சுசுகி போன்ற நிறுவனத்திலிருந்து அப்கிரேட் பண்றவங்க கன்சிடர் பண்றதுக்கு இது மாதிரி ஃபேக்டர்ஸையும் இன்க்ளூட் பண்ணும் அப்படிங்கறதா இன்றைக்கு நாம சொல்ல வர தகவல். இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.